Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான vector algebra exercise 10.3 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. Question number 1. The angle between the two vectors A and B with the magnitudes √3 and √2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட்னா அந்த வெக்டரோட லென்த்னு அர்த்தம். அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேக்னிடியூட் ஆஃப் ஏன்னும் போது இப்படி எழுதுங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து √3, magnitude of b ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் தெம் காஸ் தீட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், சைன் தீட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்க டாட் கொடுத்துருக்கிறதுனால காஸ் தீட்டா தான் பாசிபிள். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு a டாட் b பை மேக்னிடியூட் ஆஃப் a இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் b தான் ஃபார்முலா. இதுல கொஸ்டின்ல நமக்கு எல்லா டீடைல்ஸும் இருக்கு பாருங்க. மேக்னிடியூட் ஆஃப் a இருக்கு, b இருக்கு. கொஸ்டின்ல a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க √6 அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ cos theta is equal to மேலே a dot b, a dot b க்கு √6ன்னு கொடுத்தாங்க. அப்போ √6ன்னு எழுதிட்டு கீழே magnitude of a க்கு √3ன்னு கொடுத்துருக்காங்க. magnitude of b க்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cos theta ஓட வேல்யூ இப்படி கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இப்போ √6 அப்படின்றது √3 × √2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டினாமினேட்டில் ஒரு √3யும் ஒரு 2வும் இருக்கு. இந்த √3 இந்த √3 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே வந்து √2 இருக்கு, கீழே 2 மட்டும் இருக்கு. 2ன்றதை நம்ம √2 × √2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதிக்க முடியும். √2 × √2 2 தான். இந்த √2 இந்த √2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் பாருங்க, இங்கே cos theta is equal to 1/√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட கிளாஸ் 10ஓட டேபிள் வேல்யூ. காசோட எந்த ஆங்கிளுக்கு 1/√2 வரும்? காசோட 45க்கு தான் 1/√2 வரும். ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்ச டேபிள் வேல்யூ. அப்போ தீட்டாக்கு நேரம் இங்கே என்ன ஆங்கிள் கிடைச்சிருக்கு, 45 டிகிரி கிடைச்சிருக்கு. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு π/4 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ்ன்னு 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏ வெக்டர்னும் ரெண்டாவது நான் பி வெக்டர்னும் அசியூம் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஆங்கிள் பிட்வீன் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு cos theta is equal to ஃபார்முலா என்ன, மேலே ஏ வெக்டர் டாட் பி வெக்டரும் கீழே வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் எழுதிட்டோம்னா நம்மளோட ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். இந்த தீட்டா தான் நம்மளோட ஆங்கிள் பிட்வீன் த. ஸோ நமக்கு ஏ டாட் பி வேணும். ஸோ இந்த ஏயும் பியும் முதல்ல டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். டாட் அப்படின்னா இங்க இருக்கிற ஐயும் இங்க இருக்கிற ஐயும் மல்டிபிள் ஆகும். 1 3 is 3. அப்போ 3 ஐ இன்ட் ஐ வந்து 1 ஆயிடும். அடுத்து இங்க ஜேயோட வேல்யூ இங்க இருக்க ஜேயோட வேல்யூ மல்டிபிள் ஆகும். இங்க இருக்க -2 இங்க இருக்க -2 மல்டிபிள் பண்ணா -2 × -2 + 4. ஜே டாட் ஜேன்றது 1. மறுபடியும் ஜேயை வந்து கே கூட ஐ கூட பண்ணும்போது 0 தான் வரும். அதனால அதை பண்ண தேவையில்லை. கேவை கே கூட மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும். கேயோட கோஎஃபிஷியன்ட் இங்க 3 இங்க 1. அப்போ 3 1s 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை ஆட் பண்ணிட்டோம்னா 10. அப்போ ஏ டாட் பி வந்து 10ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ வேணும். மேக்னிடியூட் ஆஃப் ஏ அப்படின்றது ரூட் ஆஃப் ஏ வெக்டர்ல இருக்க இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். இங்க இருக்கிற 1 -2 + 3. 1 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். மைனஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது ப்ளஸ் தான் ஆகும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ ஆட் பண்ணும்போது √14 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது மேக்னிடியூட் ஆஃப் ஏ. மேக்னிடியூட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி ரூட் ஆஃப் பியில் இருக்க நம்பர்ஸ் 3 -2 + 1. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 9 வருது. 3 ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1, √14 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். cos theta is equal to மேலே a டாட் b வந்து 10ன்னு கிடைச்சது. டினாமினேட்டர்ல மேக்னிடியூட் ஆஃப் a இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் b. மேக்னிடியூட் ஆஃப் a √14, மேக்னிடியூட் ஆஃப் பியும் √14 தான். ஸோ மேலே வந்து 10, கீழே √14 × √14 வெறும் 14 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரெண்டுமே 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் 5s are, இது 7s are. அப்போ cos theta is equal to என்னன்னு கிடைச்சிருக்கு, 5/7 அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட டேபிள் வேல்யூ கிடையாதுன்றதுனால theta is equal to cos அந்த பக்கம் போனால் cos இன்வர்ஸ் ஆயிடும். அப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் 5/7 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஆங்கிள் பிட்வீன் them. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் this vector on this vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல முதல்ல கொடுத்துருக்க வெக்டர் வந்து நான் ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். i - jன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு வெக்டர் இருக்கு i + j. இதை வந்து நம்ம பி வெக்டர்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ i cap + j cap. எப்பவுமே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் கேட்டாங்கன்னா மேலே அவங்க ரெண்டு பேரோட டாட் வரும். கீழே ஆனுக்கு அப்புறம் என்ன வெக்டர் வருதோ அதோட மேக்னிடியூட கீழே போகணும். அதான் ப்ரொஜெக்ஷனோட ஃபார்முலா. இதில் நமக்கு ஏ டாட் பியும் மேக்னிடியூட் ஆஃப் பி மட்டும் வேணும். ஸோ முதல்ல ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஐ இங்கே இருக்க ஐ மல்டிபிள் ஆகும். ஸோ 1 × 1 1. இங்கே -1 இருக்கு, இங்கே +1 இருக்கு. +1 × -1 -1. அப்போ ஏ டாட் பியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, 0ன்னு கிடைச்சிருச்சு.
மேக்னிடியூட் ஆஃப் b நம்ம ஃபைண்ட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா 0 பை எனிதிங் 0 தான். சப்போஸ் வேணும்னா இங்க பாருங்களேன், இது 1 ஸ்கொயர் பண்ணா 1, திருப்பி இங்க 1 ஸ்கொயர் பண்ணா 1√2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ப்ரொஜெக்ஷனோட வேல்யூ, ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மேலே a டாட் b 0 ஆயிடுச்சு, டினாமினேட்டர்ல √2. 0 டிவைடட் பை எனிதிங் என்னதான் வரும்? 0 தான் வரும். 0 தான் ப்ரொஜெக்ஷனோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4ல ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டர் ஆன் த வெக்டர்னு இன்னொரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏ வெக்டர்னும் இதை பி வெக்டர்னும் அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் கேட்குறாங்க. ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர்னா மேலே ஏ டாட் பி பை ஆனுக்கு அப்புறம் இங்கே என்ன வெக்டர் ஃபார்ம் வருதோ அதுதான் நம்ம கீழே போகணும். அவங்களோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் தான் நமக்கு அதோட ப்ரொஜெக்ஷன் தெரியும். ஸோ முதல்ல ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வேணும். ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இங்கே ஐ பக்கத்தில் இருக்க நம்பரும் இங்கே ஐ பக்கத்தில் இருக்க நம்பரையும் மல்டிபிள் பண்ணும். 1 × 7 7. அடுத்து இங்கே ஜேயும் மல்டிபிள் பண்ணும். இங்கே 3 இருக்கு, இங்கே -1 இருக்கு, -3 வரும். இங்கே 7 இருக்கு, இங்கே 8 இருக்கு, 56 வரும். ஸோ எழுதியாச்சு. இங்கே 7ல் 3 மைனஸ் பண்ணால் 4, 4ஐயும் 56ஐயும் ஆட் பண்ணும்போது 16 கிடைச்சிருக்கும். ஸோ ஏ டாட் பி வந்து 60 தான். அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் பி. மேக்னிடியூட் ஆஃப் பி அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் பி வெக்டர்ல இருக்க நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். இங்கே 7 இருக்கு, 1 இருக்கு, 8 இருக்கு. அப்போ 7 ஸ்கொயர் பிளஸ் -1 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 பிளஸ் இங்கே வந்து 64 அப்படின்றது இருக்கு. 49 1 50, 50யும் 64ஐயும் ஆட் பண்ணும்போது √114 கிடைக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷனோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எழுதியிருக்கோம். ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே ஏ டாட் பியோட ஆன்சர் 60, டினாமினேட்டரில் நம்மளோட மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து √114, அதையும் எடுத்து எழுதிடணும். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஷோ தட் ஈச் ஆஃப் த கிவன் 3 வெக்டர்ஸ் இஸ் a யூனிட் வெக்டர் அப்படின்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே யூனிட் வெக்டர்னு ப்ரூவ் பண்ணோம். ஆல்சோ ஷோ தட் தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 90 டிகிரி ஃபார்ம் பண்றாங்களான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல யூனிட் வெக்டர்னு ப்ரூவ் பண்ணலாம். யூனிட் வெக்டர்னால அவங்களோட மேக்னிடியூட் 1ன்னு அர்த்தம். மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும். இந்த 1/7 அப்படியே வெளியிலே வச்சு நீங்க ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லை இப்படி உள்ள கொண்டு போயிடலாம். ஜென்ரல் ஃபார்ம்ல எழுதிட்டு இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் இங்க இருக்க நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அதாவது 2/7 ஸ்கொயர் பிளஸ் 3/7 ஸ்கொயர் பிளஸ் 6/7 the whole square எழுதிட்டு இப்போ உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணா 4, 7 ஸ்கொயர் பண்ணா 49, 3 ஸ்கொயர் பண்ணது 9, இங்கே 49, 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36/49. கீழே எல்லாமே 49 49 இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். 36ம் 4ம் 40, 40யும் 9ம் 49, 49/49 வந்துடுது. அப்போ வேல்யூ வந்து 1. √1 வெளில எடுத்தா 1 தான் வரும். மேக்னிடியூட் 1 வந்துச்சுன்னா அது ஒரு யூனிட் வெக்டர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பியோட மேக்னிடியூடையும் கண்டுபிடிங்க. ரூட் ஆஃப் பியோட நம்பர் வந்து 3/7 ஸ்கொயர் வித் -6/7 ஸ்கொயர் பிளஸ் 2/7 ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ வேல்யூ 3 ஸ்கொயர் பண்ணா 9, 7க்கு 49, அப்புறம் 6 ஸ்கொயர் பண்ணா 36/49, 2 ஸ்கொயர் பண்ணா 4/49. டினாமினேட்டர்ல இருக்க 3 49க்கு ஒரு 49 கீழே நம்ம காமனா எடுத்துட்டோம்னா மேலே ஆட் பண்ணி பாருங்க, அதே 49 தான் வருது. அப்போ இதோட வேல்யூ கூட 1 தான். ஸோ இதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் சியும் எழுதிக்கலாம். ஸோ இதுவும் அதே வேல்யூ தான் வருது பாருங்க. ஸோ 49/49 பண்ணும்போது 1. ஸோ இவங்க எல்லாருமே மேக்னிடியூட் 1 இருக்கிறதுனால இவங்க 3 பேரும் யூனிட் வெக்டர்ஸ்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஷோ தட் தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க. மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த ஏயும் பியும் டாட் பண்ணாலும் 1 வருதுன்னு ப்ரூவ் பண்ணோம். பி டாட் சியும் 1, சி டாட் ஏவும் 1ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா டாட் ப்ராடக்ட் இப்போ ஏ டாட் பி வந்து 0ன்னு வருதுன்னா தட் மீன்ஸ் ஏயும் பியும் பர்பண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ இவங்க எல்லாரோட டாட் ப்ராடக்ட்டும் நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்? 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே யூனிட் வெக்டர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் காமிக்கிறதுக்கு முதல்ல ஏயும் பியும் எடுத்திருக்கேன். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க ஐயும் இங்கே இருக்க ஐ மட்டும் மல்டிபிள் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற 2/7 மல்டிபிள் பை அங்கே இருக்க 3/7 பிளஸ் அடுத்து இங்கே இருக்க ஜேயும் இங்கே இருக்க ஜேயும் இங்கே 3/7 மல்டிபிள் பை இங்கே -6 இருக்கு. அப்போ -6/7 பிளஸ் இங்கே இருக்க கே வந்து 6/7 மல்டிபிள் பை அங்கே 2/7 இருக்கு. எழுதியாச்சு. ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். ஸோ முதல்ல 2 3s are 6, கீழே 7 7s are 49 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே 3 6 are 18 மைனஸ் இருக்கிறதுனால -18/49. அடுத்து 6 2s are 12/49 இப்படின்னு கிடைக்குது. இதில் பாருங்க டினாமினேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கு. 49 49 மேலே வந்து 6 -18 + 12 அப்படின்னு கிடைக்குது. ஏ டாட் பியோட வேல்யூ பார்க்கும்போது 6 -18 + 12/49 அப்படின்னு எழுதிக்கலாம்.
நியூமரேட்டர் பாருங்க 12ம் 6ம் ஆட் பண்ணா 18 18 minus 18 0 தான் 0/49 0 by anything என்னதான் வருது 0 வருது அப்ப ஏயும் பியும் டாட் பண்ணும்போது 0 வந்ததுனால ஏ வெக்டர் வந்து பர்பெண்டிகுலர் டு பி வெக்டர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதே மாதிரி பியும் சியும் நம்ம டாட் பண்ணி பார்த்து 0 வருதான்னு பார்க்கணும் ஸோ இது ஏ வந்து பர்பெண்டிகுலர் பி சொல்லிட்டோம்ல இதே பேட்டர்ன்ல இப்போ நான் பி வெக்டரும் சி வெக்டரும் டாட் பண்றேன் அதே மாதிரி இந்த ஐயும் அது மாதிரி இந்த ஜே காம்பனண்ட்டும் இந்த ஜே காம்பனண்ட் கேக்கு மல்டிபிள் பண்ணி பாருங்க 18/49 minus 12/49 minus 6/49 இவங்க ரெண்டு பேரும் -18 இது +18 0/49 0 தானே வருது அப்போ கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா பி வெக்டரும் சி வெக்டரும் கூட டெஃபினட்டா பர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட டாட் ப்ராடக்ட் என்னன்னு வந்தாச்சு 0ன்னு வந்தாச்சு இப்போ சியும் ஏயும் டாட் பண்ணி பார்க்குறோம் சியோட ஐ காம்பனண்ட்டும் ஏயோட ஐ காம்பனண்ட் அதே மாதிரி ஜே கே எடுத்து எழுதி பார்க்கும்போது அவங்களுக்கும் 0/49 0 தான் வருது அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம் சி வெக்டரும் ஏ வெக்டரும் கூட பர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ்னு சொல்லிடலாம் ஸோ ஏயும் பியும் பர்பெண்டிகுலர் பியும் சியும் பர்பெண்டிகுலர் சியும் ஏயும் கூட பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால கிவன் வெக்டர்ஸ் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்